வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் தி பாத் ஆப் லவ், த பாத் ஆஃப் லவ். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் நிறைய வாழ்க்கை உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் எல்லா தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பாக மிகவும் ஆழமாக, நிதானமாக, எளிதாக புரியும் விதத்தில் விவரமாக பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன்; அன்பின் இயல்பு, தி நேச்சர் ஆஃப் லவ்; அன்பும் தியானமும், லவ் அண்ட் மெடிடேஷன்; பக்தியின் பாதை, தி பாத் ஆஃப் டிவோஷன்; அன்பு, அகங்காரம் மற்றும் சரணாகதி, லவ், ஈகோ அண்ட் சரண்டர்; உறவுகளில் அன்பு, லவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்; கேள்விகளும் பதில்களும், questions and answers; முடிவுரை, கன்க்ளூஷன். இந்த எல்லா தலைப்புகளையும் வாழ்க்கையோடு இணைத்து நிறைய உண்மையான உதாரணங்களுடன் எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது முதல் தலைப்பிற்கு போகலாம். அறிமுகம். ஒரு புத்தகத்துக்கு அறிமுகம் என்றால் அது வெறும் ஆரம்பம் மட்டும் அல்ல. அது ஒரு கதவை போன்றது. அந்த கதவை திறக்காமல் உள்ளே இருக்கும் உலகத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதேபோல தி பாத் ஆப் லவ் என்ற இந்த புத்தகமும் நாம் இதுவரை அன்பு பற்றி நினைத்து வைத்திருக்கும் எண்ணங்களை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு புதிதாக பார்க்க அழைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அன்பு என்று சொன்னவுடன் முதலில் யார் நினைவுக்கு வருவார்கள்? அம்மா, அப்பா, மனைவி, கணவர், காதலர், நண்பர்கள், குழந்தைகள். இப்படித்தான் பொதுவாக நினைப்போம். ஆனால் இந்த புத்தகம் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், அன்பு என்பது ஒரு உறவு மட்டும் அல்ல. அது ஒரு வாழும் நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஒரு மனிதன் உள்ளுக்குள் எப்படி இருக்கிறான்? அவனுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? அதற்கும் அன்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று இந்த புத்தகம் சொல்கிறது. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு சின்ன குழந்தையை பார்த்திருப்பீர்கள். அது எல்லோரிடமும் சிரிக்கும். யார் பணக்காரர்? யார் ஏழை? யார் நம்ம ஆள்? யார் வேறு ஆள்? என்று அது யாரையும் மதிப்பீடு செய்யாது. அதற்குள் இயற்கையாகவே ஒரு பாசம் இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கும் ஒரு அமைதியான உணர்வு வரும். ஏனென்றால் அந்த குழந்தைக்குள் இன்னும் அகங்காரம் வளரவில்லை. அது இயல்பாகவே திறந்த மனதுடன் இருக்கிறது. அந்த திறந்த மனமே அன்பின் முதல் விதை என்று இந்த அறிமுகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் நாம் வளர வளர என்ன நடக்கிறது? எதிர்பார்ப்புகள் வருகிறது. ஒப்பீடுகள் வருகிறது. பயம் வருகிறது. காயப்படுத்திய பழைய நினைவுகள் வருகிறது. அதன் பிறகு அன்போடு கணக்கும் சேர்ந்து விடுகிறது. அவன் என்ன செய்தான்? அவள் எனக்கு மெசேஜ் செய்யவே இல்லையோ? நான் தான் அதிகமாக கவலைப்படுகிறேன். என்னை யாரும் மதிக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் வர ஆரம்பிக்கிறது. அப்போது அன்பு கூட மெதுவாக ஒரு பரிமாற்றம் போல மாறிவிடுகிறது. இந்த அறிமுகம் ஒரு முக்கியமான அழைப்பை விடுக்கிறது. அது என்னவென்றால், அன்பை வெளியே தேடாதே, முதலில் உனக்குள் தேடியூ. இந்த ஒரு வாக்கியம் மிகவும் எளிமையாகத் தோன்றலாம். ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் மிகவும் சவாலான விஷயம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு நாள் முழுவதும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம். திரும்பி வரும்போது போக்குவரத்து நெரிசல். வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தினர் ஏதாவது பேசினாலும் எரிச்சல். அப்போது நாம் என்ன சொல்வோம்? என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்கயோ. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பார்த்தால், நம்மை நாமே புரிந்து கொண்டோமா? நாம் சோர்வாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே ஏற்றுக்கொண்டோமா? நம்முடைய உணர்வுகளை அமைதியாக கவனித்தோமா? இல்லை. யோசிக்காமல் உடனடியாக எதிர்வினை காட்டிவிட்டோமா? இப்படிப்பட்ட கேள்விகள்தான் இந்த பயணத்தின் முதல் படியாக மாறுகிறது.
சிலருக்கு அன்பு என்றால் காதல், சிலருக்கு தியாகம், சிலருக்கு வேதனை, சிலருக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த புத்தகம் சொல்லும் கருத்து என்னவென்றால், இவை எல்லாம் தற்காலிகமான வரையறைகள். உண்மையான அன்பு என்பது நாம் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு குணம். அதை வளர்க்கவும் முடியும். அதை மீண்டும் கண்டுபிடிக்கவும் முடியும். அது ஏற்கனவே நமக்குள் இருக்கலாம். ஆனால் தூசி படர்ந்த கண்ணாடியைப் போல அது மறைந்து இருக்கலாம். ஒரு கண்ணாடியின் மீது நிறைய தூசி இருந்தால் நம்முடைய முகம் தெரியாது. அதற்காக முகமே இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. தூசியை துடைத்தவுடன் பிரதிபலிப்பு தானாகவே தெரியும். அதேபோல அன்பு என்பது புதிதாக உருவாக்க வேண்டிய ஒரு உணர்வு அல்ல. பயம், கோபம், பொறாமை, சொந்தமாக்கும் எண்ணம், அகங்காரம், இப்படிப்பட்ட தூசிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினால் அன்பு தானாகவே வெளிப்படும் என்று இந்த அறிமுகம் நம்முள் ஒரு விதையை விதைக்கிறது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பூந்தோட்டத்தில் நடந்து செல்கிறீர்கள். அங்கே ஒரு பூ மணம் வீசுகிறது. அது யாருக்கு மணம் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்வதில்லை. அது இயற்கையாக மலர்கிறது. அதுதான் அதன் இயல்பு. அதேபோல நம்முடைய வாழ்க்கையும் மலர ஆரம்பித்தால் அன்பும் தானாகவே பகிரப்படும். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய சமூகத்தில் பலர் அன்பு என்றால் சொந்தமாக்குவது என்று நினைக்கிறார்கள். நீ எனக்கு மட்டும்தான் ஹூட், என்னை மட்டும்தான் பார்க்க வேண்டும் ஹூட், நான் தான் உனக்கு முதல் முக்கியம் ஹூட். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது பயமும் சேர்ந்து வருகிறது. பயம் வந்தவுடன் சுதந்திரம் குறைகிறது. சுதந்திரம் இல்லாத இடத்தில் அன்பும் மெதுவாக பலவீனமாகிறது. இந்த அறிமுகம் இதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த ஆடியோபுக் முழுவதும் கேட்கும்போது அன்பைப் பற்றிய நம்முடைய பழைய நம்பிக்கைகள் பல சவால்களை சந்திக்கலாம். சில கருத்துகள் முதல் முறையாக கேட்கும்போது வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் அவற்றை உடனே மறுக்க வேண்டிய அவசியமில்லை. திறந்த மனதுடன் கேளுங்கள். ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு இணைந்துவிட்டால் அது ஒரு புதிய புரிதலை உங்களுக்கு தரக்கூடும். இந்த பயணத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கே யாரும் இதைத்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதிமுறைகள் சொல்லப் போவதில்லை. அதற்குப் பதிலாக ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் பதில்களை நீங்களே கண்டுபிடிக்க உதவும் ஒரு திசையைத்தான் இந்த புத்தகம் காட்டுகிறது. அன்பு என்பது வெளியே இருக்கும் ஒரு இலக்கு அல்ல. அது நம்முள் தொடங்கும் ஒரு பயணம். அந்த பயணத்தின் முதல் படிதான் இந்த அறிமுகம். அன்பின் இயல்பு, தி நேச்சர் ஆஃப் லவ். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு அன்பின் இயல்பு யூட். இந்த தலைப்பு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் எல்லோரும் அன்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த அன்பின் உண்மையான இயல்பு என்ன என்று சிந்திப்பது மிகவும் அரிது. பள்ளியில் இதைப் பற்றி கற்றுக்கொள்ளவில்லை. கல்லூரியிலும் சொல்லிக் கொடுக்கவில்லை. சமூகமும் இதைப் பற்றி தெளிவாக விளக்கவில்லை. அதனால்தான் பல குழப்பங்கள் உருவாகின்றன. ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களிடம் பேசினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாள் அவர் மிகவும் பிஸியாக இருந்து மெசேஜ் அனுப்பவில்லை என்றால் உங்கள் மனதில் என்ன நடக்கும்? என்ன ஆயிற்று? என் மீது கோபமாக இருக்கிறாரா? என்னை புறக்கணிக்கிறாரா என்று எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இது அன்பா அல்லது பயமா? இதைத்தான் இந்த தலைப்பு கவனிக்கச் சொல்கிறது. நீண்ட நாட்களாக நாம் பயத்தை அன்பு என்று நினைத்து வாழ்கிறோம். பற்றுதலை அன்பு என்று நினைக்கிறோம். ஒருவரைச் சார்ந்து இருப்பதையே அன்பு என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் சொல்லும் சாரம் என்னவென்றால், உண்மையான அன்பிற்கும் பயத்திற்கும் கட்டுப்படுத்தும் மனநிலைக்கும் சொந்தமாக்கும் எண்ணத்திற்கும்
எதிர் திசை உறவு இருக்கிறது. ஒரு மரத்தை கற்பனை செய்து பாருங்கள். கோடை காலத்தில் அது நிழல் தருகிறது. மழைக்காலத்தில் புத்துணர்ச்சி தரும் மனத்தை பரப்புகிறது. பறவைகள் வந்து அமர்கின்றன. குழந்தைகள் அதன் கீழ் விளையாடுகின்றனர். ஆனால் அந்த மரம் யாரிடமும் நீ மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும் ஹூட், நீ வரக்கூடாது ஹூட் என்று சொல்வதில்லை. அது தன்னுடைய இயல்பை மட்டும் வெளிப்படுத்துகிறது. அதேபோல அன்பும் ஒரு இயற்கையான வெளிப்பாடாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? அன்பை ஒரு பரிமாற்ற முறையாக மாற்றும் போது. நான் உனக்காக இவ்வளவு செய்கிறேன் ஹூட், நீ எனக்காக என்ன செய்கிறாய் என்று ஒரு கணக்கு மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். பாராட்டினால் சந்தோஷம், பாராட்டவில்லை என்றால் ஏமாற்றம். பரிசு கொடுத்தால் மகிழ்ச்சி, மறந்துவிட்டால் வருத்தம். இவை எல்லாம் மனித உணர்வுகள்தான். ஆனால் இதைத்தான் முழுமையான அன்பு என்று நினைத்துவிட்டால் இறுதியில் ஏமாற்றம்தான் அதிகமாக இருக்கும். அன்பு என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலை என்று இந்த தலைப்பு மெதுவாக புரிய வைக்கிறது. ஒரு அம்மாவின் உதாரணத்தை பார்ப்போம். ஒரு குழந்தை முதல் முறையாக நடக்க முயற்சி செய்கிறது. 2 அடிகள் நடந்துவிட்டு கீழே விழுந்து விடுகிறது. அம்மா என்ன செய்வார்? நீ தோல்வியடைந்து விட்டாய் ஹூட் என்று சொல்ல மாட்டார். மீண்டும் தூக்கி நிறுத்தி மறுபடியும் நடக்க ஊக்கப்படுத்துவார். ஏன்? அது கணக்கு பார்த்த அன்பு அல்ல, அது இயற்கையான பாசம். அந்த குணம்தான் அன்பின் மிக அழகான முகங்களில் ஒன்று. ஆனால் நாம் வளர வளர இந்த எளிமை மெதுவாக மறைந்து விடுகிறது. நம்முடைய சாதனைகள், பணம், பதவி, அழகு, வெற்றி, தோல்வி இவற்றையெல்லாம் ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். அதற்குப் பிறகு அன்பிற்கும் நிபந்தனைகளை சேர்க்கிறோம். நீ இப்படித்தான் இருந்தால் எனக்கு பிடிக்கும் ஹூட், நீ மாறிவிட்டால் எனக்கு பிடிக்காது ஹூட். இப்படிப்பட்ட நிபந்தனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அன்பு குறைந்து வருவது போல உணர ஆரம்பிக்கிறோம். இந்த தலைப்பு ஒரு முக்கியமான வித்தியாசத்தையும் காட்டுகிறது. ஒருவரை பிடிப்பது வேறு ஹூட், ஒருவரை அன்பு செய்வது வேறு ஹூட். பிடித்திருப்பது என்பது ஒரு விருப்பம். அன்பு என்பது ஒரு திறந்த மனநிலை. ஒருவர் நம்முடைய ரசனைக்கு ஏற்றவராக இருந்தால் நமக்கு பிடிக்கலாம். ஆனால் அவர் மாறிவிட்டால் நம்முடைய விருப்பமும் மாறிவிடும். உண்மையான அன்பு என்றால் அந்த மனிதர் முழுமையானவர் என்று அர்த்தமல்ல. அவரும் ஒரு சாதாரண மனிதர்தான். தவறுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனால் குறை சொல்லும் மனநிலையை விட புரிந்து கொள்ளும் மனநிலை அதிகமாக இருக்கும். இது எளிதான விஷயம் அல்ல. இதற்கு தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி தேவை. ஒரு அலுவலக உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் உங்கள் சக ஊழியர் நீங்கள் சொன்ன ஒரு யோசனையை நிராகரித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே மனதுக்குள் என்ன நடக்கும்? அகங்காரம் காயப்படும். அவர் மீது ஒரு வெறுப்பு உருவாகும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அமைதியாக யோசித்துப் பார்த்தால் ஒருவேளை அவருடைய நோக்கம் வேறாக இருந்திருக்கலாம். அல்லது அவரும் வேலை அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். இந்த 2 நிலைகளுக்கு நடுவில் இருக்கும் அந்த சிறிய இடைவெளிதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்தவுடன் கோபம் கொஞ்சம் மென்மையாக ஆரம்பிக்கும். அங்கேதான் அன்பு வளர ஒரு இடம் உருவாகிறது. அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது மிகவும் வலிமையானது. ஏனென்றால் அன்பு இருக்கும் இடத்தில் தேவையில்லாத சண்டைகள் குறையும். கேட்டு புரிந்து கொள்ளும் குணம் அதிகரிக்கும். பொறுமை அதிகரிக்கும். புரிதல் அதிகரிக்கும். இன்னொரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பூவை வலுக்கட்டாயமாக மலர வைக்க முடியுமா? முடியாது. அப்படி செய்தால் அதன் இதழ்கள்தான் சேதமடையும். ஆனால் தினமும் சூரிய ஒளி, தண்ணீர், சரியான சூழல் இவற்றைக் கொடுத்தால் அது இயற்கையாகவே மலர்ந்துவிடும். அதேபோல அன்பையும் வற்புறுத்தி உருவாக்க முடியாது. நீ என்னை காதலிக்க வேண்டும் ஹூட்,
என்று கட்டாயப்படுத்தினால் அது உண்மையான அன்பாக இருக்காது. சுதந்திரம் இருக்கும் இடத்தில்தான் உண்மையான பாசம் வளர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் நம்மிடம் மிகவும் இயல்பாக மனம் திறந்து பேசுவார்கள். தங்களைப் பற்றி எந்த பயமும் இல்லாமல் பகிர்ந்து கொள்வார்கள். ஏன் அப்படி நடந்தது என்று யோசித்துப் பாருங்கள். நாம் நிறைய அறிவுரை சொன்னதாலா? இல்லை. நம்முடைய இருப்பு அவர்களுக்கு பாதுகாப்பாக உணரப்பட்டது. அந்த பாதுகாப்பு உணர்வுதான் அன்பின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று. இந்த தலைப்பு இன்னொரு விஷயத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டும் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் பேசும் வார்த்தைகளில், நாம் பார்க்கும் பார்வையில், நாம் கேட்கும் பொறுமையில், நாம் மன்னிக்கும் மனதில், நாம் சிரிக்கும் எளிமையில், எல்லாவற்றிலும் அன்பு வெளிப்பட முடியும். அதனால்தான் அன்பின் இயல்பு என்று சொல்லும்போது அது ஒரு உறவுக்கான வரையறை அல்ல. நம்முள் ஏற்கனவே இருக்கும் ஒரு அழகான குணத்தை மீண்டும் கண்டுபிடிக்கச் சொல்லும் ஒரு அழைப்பு. நம்முடைய பயத்தை மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தால், அகங்காரத்தை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தால், எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தால், அன்பு புதிதாக உருவாகாது. அது ஏற்கனவே இருந்தது போல இயற்கையாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்பு சொல்ல வரும் மிக முக்கியமான சாரம். அன்பும் தியானமும், லவ் அண்ட் மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு அன்பும் தியானமும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒன்றாகக் கேட்டவுடன் பலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அன்புக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று தோன்றலாம். பொதுவாக அன்பு என்றால் ஒரு உறவு என்று நினைக்கிறோம். தியானம் என்றால் மலையின் மேல் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு இருப்பது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த இரண்டு விஷயங்களும் தனித்தனியாக இல்லை. ஒன்று இன்னொன்று இயற்கையாகவே வளர்க்கிறது. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கவனித்துப் பார்ப்போம். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? காலையில் எழுந்தவுடனே வேலை, குடும்பம், பொறுப்புகள், பில்கள், எதிர்காலம், கடந்த கால நினைவுகள், சமூக வலைத்தளங்கள், மொபைல் அறிவிப்புகள், இப்படி இடைவிடாமல் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த சத்தத்தில் நம்மையே நம்மால் கேட்க முடியாது. நம்முடைய மனம் உண்மையில் என்ன உணர்கிறது என்பதைக் கூட புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் தியானம் என்பது முதலில் மனதுக்குள் அமைதியை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு. அது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. எண்ணங்கள் வரட்டும். ஆனால் அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்வதுதான் தியானம். வானத்தில் மேகங்கள் வருவது போல எண்ணங்களும் வரலாம். ஆனால் நாம் மேகங்கள் அல்ல. நாம் அந்த வானம். இந்த புரிதல் மெதுவாக வர ஆரம்பித்தால் மனம் லேசாக மாறும். மனம் லேசானவுடன் என்ன நடக்கும்? உடனடி எதிர்வினைகள் குறையும். விழிப்புணர்வு அதிகரிக்கும். விழிப்புணர்வு அதிகரிக்கும் இடத்தில்தான் அன்பு வளர இடம் கிடைக்கிறது. ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். வீட்டில் யாராவது உங்களிடம் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார்கள். சாதாரணமாக இருந்தால் உடனே நாமும் கோபத்தில் பதில் சொல்லிவிடுவோம். அதன் பிறகு இருவருக்கும் தவறான புரிதல் உருவாகிவிடும். ஆனால் மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒரு 5 நொடிகள் இடைவெளி கிடைக்கும். ஒருவேளை இன்று அவரும் மன அழுத்தத்தில் இருக்கலாம் என்று யோசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த 5 நொடிகள்தான் தியானம் நமக்கு வாழ்க்கையில் தரும் மிகப்பெரிய பரிசு. தியானம் என்பது ஒரு பயிற்சி மட்டும் அல்ல. அது ஒரு குணம். நீங்கள் தேநீர் குடிக்கும்போது முழு கவனத்தோடு குடிப்பதும் தியானமாகலாம். மழையின் சத்தத்தை அவசரமில்லாமல் ரசிப்பதும் தியானமாகலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பை முழு மனதோடு பார்ப்பதும் தியானமாகலாம். இப்போதைய இந்த நொடியில் முழுமையாக இருப்பதற்கான பழக்கம்தான் மெதுவாக நம்முடைய மனதை மாற்றுகிறது.
அன்பும் அப்படித்தான். அது எப்போதும் நிகழ்காலத்தில்தான் வாழ்கிறது. நேற்று நடந்த சண்டையை பிடித்துக் கொண்டு இருந்தால் அன்பு பலவீனமாகும். நாளை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டே இருந்தால் அன்பு பலவீனமாகும். ஆனால் இந்த நொடியில் இருக்கும் அந்த இணைப்பை முழுமையாக அனுபவிக்க முடிந்தால் அதுதான் உண்மையான நெருக்கம். ஒரு தோட்டக்காரரின் உதாரணத்தை பார்ப்போம். அவர் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார். ஆனால் பூவை இழுத்து சீக்கிரம் மலர்ஹூ என்று சொல்ல மாட்டார். பொறுமையாக காத்திருப்பார். மண்ணை கவனிப்பார். சூரிய ஒளி சரியாக கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொள்வார். மலர்வது பூவின் இயல்பு. அதேபோல தியானம் நம்முடைய உள்ளத்தை வளமான மண்ணாக மாற்றுகிறது. அன்பு மலர்வது அதன் இயற்கையான விளைவு. இன்னொரு முக்கியமான விஷயம், தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு தனிமையை பார்த்து பயப்படுவது குறையும். பலருக்கு தனியாக இருப்பது பிடிக்காது. உடனே கைபேசியை எடுத்துக் கொள்வார்கள். தொலைக்காட்சியை போடுவார்கள். யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றும். அமைதி அவர்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் அதே தனிமை ஒரு இனிமையான அமைதியாக மாறும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் தனியாக மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்த ஒருவர்தான் உறவுகளில் அளவுக்கு மீறிய சார்பு நிலையை உருவாக்க மாட்டார். அவர் அன்பு செய்வார். ஆனால் பற்றிக்கொண்டு வாழ மாட்டார். அக்கறை காட்டுவார். ஆனால் கட்டுப்படுத்த மாட்டார். இதுதான் ஒரு ஆரோக்கியமான உறவின் அடித்தளம். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். 2 நிரம்பிய கண்ணாடி டம்ளர்கள் இருக்கின்றன. 2 பேரும் ஏற்கனவே நிறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும்போது தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போது வேறொரு சூழலை கற்பனை செய்யுங்கள். 2 காலி டம்ளர்கள். 2 பேரும் நீதான் என்னை முழுமையாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போது ஏமாற்றம்தான் அதிகமாக இருக்கும். தியானம் நம்முடைய கண்ணாடியை நமக்குள்ளிருந்தே நிரப்ப உதவுகிறது. அதற்குப் பிறகு அன்பை பகிர்வது மிகவும் எளிதாகிவிடுகிறது. இதை தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? காலையில் 5 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றோடு சண்டையிட வேண்டாம். அவற்றை மட்டும் கவனியுங்கள். நாள் முழுவதும் யாராவது பேசும்போது இடையில் குறுக்கிடாமல் முழுமையாக கேளுங்கள். மொபைலை பார்த்துக் கொண்டே கேட்காதீர்கள். முழு கவனத்தையும் கொடுங்கள். அப்போது நீங்கள் உணர்வீர்கள், ஒருவருக்கு முழு கவனம் கொடுப்பதே அன்பின் ஒரு வடிவம் என்று. இன்னொரு அழகான உதாரணம். ஒரு குழந்தை தான் வரைந்த ஓவியத்தை உங்களிடம் காட்டுகிறது. அது ஒரு சிறந்த ஓவியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு சிரித்தபடி, அருமை, இதை நீதான் வரைந்தாயா என்று உண்மையான ஆர்வத்துடன் கேட்கிறீர்கள். அந்த சில நிமிடங்களில் அந்த குழந்தை என்ன உணர்கிறது? அதுதான் அன்பு. அந்த அன்பு எங்கிருந்து வந்தது? அமைதியான மனதிலிருந்து. தியானம் நம்முடைய அகங்காரத்தின் குரலை மெதுவாக அமைதிப்படுத்துகிறது. அகங்காரம் எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கும். நான் தான் சரியூத், அவர்தான் தவறியூத், எனக்கு அங்கீகாரம் வேண்டும் யூத். தியானத்தின் மூலம் விழிப்புணர்வு வளரும்போது இந்த குரல் மெதுவாக பலவீனமாகிறது. அதற்குப் பிறகு புரிதல் இயற்கையாகவே அதிகரிக்கிறது. புரிதல் இருக்கும் இடத்தில் அன்பு தானாகவே வளர ஆரம்பிக்கிறது. இந்த தலைப்பு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், அன்பும் தியானமும் 2 தனித்தனி பாதைகள் அல்ல. ஒரு பாதையில் நடந்தால் மற்றொரு பாதையும் இயற்கையாக இணைந்து விடுகிறது. தியானம் நம்முள் தெளிவையும் அமைதியையும் விழிப்புணர்வையும் உருவாக்குகிறது. அந்த தெளிவிலிருந்து பிறக்கும் பாசம்தான் ஆழமான அன்பு.
அது வெறும் உற்சாகம் அல்ல. அது அமைதி. அது பாதுகாப்பு. அது கட்டாயமில்லாத அழகான இருப்பு. அதனால்தான் உண்மையான அன்பை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வெளியில் மட்டும் தேட வேண்டாம். கொஞ்ச நேரம் உங்களோடு நீங்களே அமைதியாக அமருங்கள். உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். மனம் மெதுவாக தெளிவடையும் போது அன்பும் ஒரு உணர்வாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறுவதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அதுதான் அன்பும் தியானமும் என்ற தலைப்பு சொல்ல வரும் மிக முக்கியமான சாரம். பக்தியின் பாதை, த பாத் ஆஃப் டிவோஷன். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பக்தியின் பாதையூ. பக்தி என்று சொன்னவுடன் பலருக்கு முதலில் நினைவுக்கு வருவது கோவில், வழிபாடு, பூஜை, பஜனை, ஆன்மீகம், இப்படிப்பட்ட விஷயங்கள்தான். ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் சாரம் அதைவிட மிகவும் ஆழமானது. பக்தி என்பது வெளியில் செய்யப்படும் ஒரு சடங்கு மட்டும் அல்ல. அது உள்ளுக்குள் இருக்கும் ஒரு மனப்பான்மை. வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு செயலையும் எப்படி அணுகுகிறோம் என்பதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கிறது. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். சில நேரங்களில் ஒரு வேலையை நாம் முழு மனதோடு செய்திருப்போம். நேரம் போனதே தெரியாது. அது ஓவியம் வரைவதாக இருக்கலாம், சமையல் செய்வதாக இருக்கலாம், இசை கேட்பதாக இருக்கலாம், தோட்டப் பணியாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய குழந்தையுடன் விளையாடுவதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் மிகவும் குறைந்திருக்கும். நாம் முழுமையாக அந்த நொடியில் இருப்போம். இதுவும் பக்தியின் ஒரு வடிவம்தான். பக்தி என்பது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. அது முழுமையான ஈடுபாடு, முழுமையான இருப்பு, முழுமையான நம்பிக்கை. ஒரு செயலைச் செய்யும்போது அதை ஒரு சுமையாகப் பார்க்காமல் ஒரு வாய்ப்பாகப் பார்ப்பது. ஒரு அம்மா குடும்பத்திற்காக சமையல் செய்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதே சமையலை கோபத்தோடு செய்யலாம். நான் மட்டும்தான் எல்லாம் செய்கிறேன் என்று குறை சொல்லிக் கொண்டே செய்யலாம். அல்லது என் குடும்பம் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் என்ற அன்போடு செய்யலாம். இரண்டு சூழலிலும் சமையல் ஒன்றுதான். ஆனால் அந்த செயலுக்குள் இருக்கும் ஆற்றல் முற்றிலும் வேறுபட்டது. பக்தி என்பது வேலையை மாற்றுவது அல்ல, அந்த வேலையைச் செய்யும் மனதை மாற்றுவதுதான். இந்த தலைப்பு நமக்கு ஒரு அழகான நினைவூட்டலை கொடுக்கிறது. வாழ்க்கையில் பெரிய பெரிய தருணங்களை விட தினமும் நடக்கும் சிறிய சிறிய தருணங்களில்தான் நம்முடைய பக்தி உண்மையாகச் சோதிக்கப்படுகிறது. காலையில் ஒரு தேநீர் தயாரிப்பதிலிருந்து அலுவலக வேலையைச் செய்வது வரை, யாராவது பேசும்போது முழுமையாக கேட்பது வரை, ஒவ்வொரு செயலிலும் நாம் எந்த அளவுக்கு முழு மனதோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய சமூகத்தில் வெற்றிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இலக்கை அடைய வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், பெயர் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும். இவை எல்லாம் தவறில்லை. ஆனால் இந்த இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் பயணத்தின் அழகை ரசிக்க மறந்து விடுகிறோம். அந்த அழகை நமக்கு காட்டுவதுதான் பக்தி. ஒரு இசைக் கலைஞரின் உதாரணத்தை பார்ப்போம். அவர் மேடையில் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். அவருடைய முழு கவனமும் பார்வையாளர்கள் கைதட்டுவார்களா என்பதிலேயே இருந்தால் அவர் மன அழுத்தத்திலேயே இருப்பார். ஆனால் அவர் இசையோடு முழுமையாக ஒன்றிவிட்டால் அவருடைய இசை இயற்கையாக ஓட ஆரம்பிக்கும். பாராட்டுகள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அவருடைய அனுபவம் முழுமையாக இருக்கும். அதுதான் பக்தி. இதை நம்முடைய அலுவலக வாழ்க்கையிலும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு திட்டத்தில் வேலை செய்கிறீர்கள். முடிவு முக்கியம்தான். ஆனால் முடிவைப் பற்றிய பயத்திலேயே இருந்தால் தவறுகள் அதிகமாகும். அமைதியான மனதோடும் முழு ஈடுபாட்டோடும்
வேலை செய்தால் வேலையின் தரம் தானாகவே உயர ஆரம்பிக்கும். பக்தி வெற்றிக்கு உத்தரவாதம் கொடுக்காது. ஆனால் நாம் செய்யும் செயலின் தரத்தை நிச்சயமாக மாற்றும். இன்னொரு எளிய உதாரணம். ஒரு விவசாயி விதை விதைக்கிறார். விதைத்த மறுநாள் காலையிலேயே அதை பிடித்து இழுத்து வளர்ந்து விட்டதா என்று பார்க்க மாட்டார். தினமும் மண்ணை பராமரிப்பார், தண்ணீர் ஊற்றுவார், இயற்கையின் மீது நம்பிக்கை வைப்பார். இதுதான் பக்தி. உடனடி பலனை எதிர்பார்க்காமல் செயல்முறையின் மீது நம்பிக்கை வைப்பது. நம்முடைய உறவுகளிலும் இதையே பயன்படுத்தலாம். ஒரு நண்பரிடம் அக்கறை காட்டுகிறோம், குடும்பத்தினருக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதற்கெல்லாம் உடனடியாக பதிலுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் வரும். ஆனால் உண்மையான அன்போடும் நேர்மையோடும் செய்தால் நம்முடைய மனம் லேசாக இருக்கும். இதற்கு அர்த்தம் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதல்ல. எதிர்பார்ப்புக்கு பதிலாக உண்மையான மனநிலையுடன் இருப்பதுதான் பக்தியின் இன்னொரு முக்கியமான குணம். பணிவு. பணிவு என்றால் நம்மை நாமே தாழ்த்திப் பார்ப்பது அல்ல. எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ என்று புரிந்து கொள்வது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் திட்டமிட்டபடி நடக்காது. அப்போது அதோடு சண்டை போடாமல் அதில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் முதிர்ச்சி. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கடற்கரைக்கு செல்கிறீர்கள். கடல் அலையை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அதோடு நீந்தக் கற்றுக்கொள்ளலாம். அலை வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பக்தி என்றால் வாழ்க்கையின் ஓட்டத்தோடு சண்டை போடாமல் அதை புரிந்து கொண்டு அதனோடு இணைந்து பயணிக்கும் ஒரு குணம். இது பலவீனம் அல்ல, இது உள்ளார்ந்த வலிமை. பலருக்கு பக்தி என்றால் யாரோ ஒருவரை முழுமையாகச் சார்ந்து வாழ்வது என்று தோன்றும். ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் சாரம் அது அல்ல. உண்மையான பக்தியில் சுதந்திரம் இருக்கும், பயம் இருக்காது, கட்டாயம் இருக்காது. அது இயற்கையாகவே இதயத்திலிருந்து மலரும். ஒரு ஆசிரியரின் உதாரணத்தை பார்ப்போம். ஒரு நல்ல ஆசிரியருக்கு கற்பித்தல் மீது ஆழமான ஆர்வம் இருக்கும். எல்லா மாணவர்களும் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். ஆனால் அவர் தன்னால் முடிந்த முழு முயற்சியையும் கொடுப்பார். ஒரு மாணவன் முன்னேறினால் அவர் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைவார். அந்த முழு ஈடுபாடுதான் பக்தி. இதை தினசரி வாழ்க்கையில் எப்படி பயிற்சி செய்யலாம்? ஒரு வேலையைச் செய்யும்போது ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்வதை கொஞ்சம் குறைத்துவிடுங்கள். அந்த ஒரு செயலிலேயே முழு கவனத்தையும் செலுத்துங்கள். யாராவது பேசும்போது அவர்கள் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக கேளுங்கள். இயற்கையோடு கொஞ்ச நேரம் அமைதியாக நடந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நன்றியுணர்வை உணருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்கள் என்ன என்று யோசித்துப் பாருங்கள். நன்றியுணர்வு அதிகரிக்க அதிகரிக்க பக்தியும் இயற்கையாகவே வளர ஆரம்பிக்கும். பக்திக்கும் அன்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அன்பு இல்லாத பக்தி வெறும் சடங்காக மாறிவிடும். பக்தி இல்லாத அன்பு ஆழமில்லாத ஒரு உணர்வாக மாறிவிடும். இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால்தான் வாழ்க்கைக்கு உண்மையான ஆழம் கிடைக்கும். இந்த தலைப்பு சொல்லும் இன்னொரு அழகான செய்தி என்னவென்றால், நாம் எதைச் செய்தாலும் அதை முழு விழிப்புணர்வோடும் முழு நேர்மையோடும் செய்தால் சாதாரணமான தருணங்கள் கூட அசாதாரணமான அனுபவங்களாக மாறிவிடும். ஒரு காபி குடிப்பதிலிருந்து ஒரு மரத்தை ரசிப்பது வரை, ஒரு புன்னகையை பகிர்வது வரை எல்லாமே அர்த்தமுள்ளதாகத் தோன்றும். அதனால்தான் பக்தியின் பாதை என்று சொல்லும்போது
அது ஒரு குறிப்பிட்ட மதத்தைப் பற்றியது அல்ல. ஒரு குறிப்பிட்ட சடங்கை பற்றியதும் அல்ல. நம்முடைய இதயம் எப்படி திறக்கிறது? நம்முடைய வேலை எப்படி அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? நம்முடைய உறவுகள் எப்படி நேர்மையாக மாறுகின்றன? நம்முடைய வாழ்க்கை எப்படி நிகழ்காலத்தில் மலர்கிறது என்பதைப் பற்றிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் நம்முடைய கட்டுப்படுத்தும் எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தால், நன்றியுணர்வை வளர்த்துக் கொண்டால், விழிப்புணர்வை ஆழப்படுத்திக் கொண்டால், பக்தி என்பது ஒரு முயற்சியாகத் தெரியாமல் நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையாகவே மாறிவிடும். அதுதான் இந்த தலைப்பின் மிக முக்கியமான சாரம். அன்பு, அகங்காரம் மற்றும் சரணாகதி. லவ், ஈகோ அண்ட் சரண்டர். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு அன்பு, அகங்காரம் மற்றும் சரணாகதி. இந்த 3 வார்த்தைகளும் மிகவும் ஆழமானவை. அன்பு, அகங்காரம், சரணாகதி. இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டால், நம்முடைய உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். முதலில், அகங்காரம் என்றால் என்ன? பொதுவாக, அகங்காரம் என்றால் திமிர், பெருமை, ஆணவம் என்றுதான் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அகங்காரம் என்பது அதைவிட மிகவும் நுட்பமானது. அது நம்மைப் பற்றிய ஒரு கதையை நாமே உருவாக்கிக் கொள்வது. நான் இப்படித்தான் ஹூட். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் ஹூட். நான் தவறு செய்யவே மாட்டேன் ஹூட். யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஹூட். இப்படி நம்முடைய மனம் நம்மைப் பற்றிய ஒரு கதையை இடைவிடாமல் உருவாக்கிக் கொண்டே இருக்கும். அந்த கதைகள்தான் அகங்காரத்திற்கு உணவாக மாறுகின்றன. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். 2 நெருங்கிய நண்பர்கள். ஒரு சிறிய தவறான புரிதல். ஒருவர் அழைக்கவில்லை, மற்றவரும் அழைக்கவில்லை. இருவருடைய மனதிலும் ஒரே எண்ணம். முதலில் அவன்தான் அழைக்க வேண்டும் ஹூ. முதலில் அவள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹூ. நாட்கள், வாரங்கள் கடந்து செல்கின்றன. நட்பு மெதுவாக பலவீனமாகிறது. இங்கே பிரச்சனை அந்த தவறான புரிதல் அல்ல. பிரச்சனை அகங்காரம். அன்பு என்ன சொல்கிறது? உறவுதான் முக்கியம் ஹூட். அகங்காரம் என்ன சொல்கிறது? நான் தான் ஜெயிக்க வேண்டும் ஹூட். இந்த 2 மனநிலைகளும் எதிரெதிர் திசையில் பயணிக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது எத்தனையோ முறை நடக்கிறது. கணவன் மனைவி இடையிலான சண்டைகள், அப்பா மகன் கருத்து வேறுபாடுகள், அம்மா மகள் தவறான புரிதல்கள், நண்பர்களுக்கிடையேயான இடைவெளிகள், அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கிடையேயான பிரச்சனைகள். இவற்றில் பல நேரங்களில் உண்மையான பிரச்சனை பெரியதாக இருக்காது. ஆனால் அகங்காரம் அதை மிகப்பெரியதாக மாற்றிவிடும். ஏனென்றால் அகங்காரத்திற்கு தான் சரியாக இருக்க வேண்டும். அன்பிற்கு இணைந்து இருக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு எளிய உதாரணம். ஒரு கண்ணாடியை கற்பனை செய்து பாருங்கள். அதன் முன் நின்றால் உங்களுடைய உருவத்தை அது அப்படியே பிரதிபலிக்கும். அது யாரையும் மதிப்பிடாது, யாரையும் ஒப்பிடாது. அது இருப்பதை இருப்பது போலவே காட்டும். அன்பும் அப்படித்தான். ஆனால் அகங்காரம் என்ன செய்யும்? பிரதிபலிப்பை பார்த்தவுடன் இது சரியில்லையூட், இது முழுமையாக இல்லையூட், இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஹூட் என்று இடைவிடாமல் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். எங்கு அதிகமான தீர்ப்பு இருக்கிறதோ அங்கு அன்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தலைப்பு சரணாகதி பற்றியும் பேசுகிறது. சரணாகதி என்று சொன்னவுடன் சிலருக்கு ஒரு பயம் வரும். அப்படி என்றால் நான் பலவீனமாகி விடுவோனா? என்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுவேனா? இல்லை. இந்த இடத்தில் சரணாகதி என்றால் தோல்வி அல்ல, தேவையில்லாத எதிர்ப்பை விட்டுவிடுவது.
ஒரு ஆற்றை கற்பனை செய்து பாருங்கள். அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. வழியில் கற்கள் வந்தாலும் அவற்றோடு சண்டை போடுவதில்லை. அவற்றைச் சுற்றி மென்மையாக ஓடுகிறது. இறுதியில் கடலை அடைகிறது. அந்த ஆறு பலவீனமானதா? இல்லை, அது நெகிழ்வானது. வாழ்க்கையில் நெகிழ்வுத்தன்மையே உண்மையான வலிமை. அகங்காரம் இறுக்கமானது. அன்பு நெகிழ்வானது. இதை அலுவலகத்தில் நடக்கும் ஒரு சம்பவத்தின் மூலம் பார்ப்போம். ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஒரு யோசனையைச் சொல்கிறீர்கள். மேலாளர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அகங்காரம் என்ன சொல்கிறது? அவருக்கு என்னுடைய மதிப்பு தெரியாதையோ, இனிமேல் நான் முயற்சியே செய்ய மாட்டேன். ஆனால் விழிப்புணர்வுடன் இருந்தால் ஒருவேளை இந்த யோசனையை இன்னும் சிறப்பாக மாற்ற வாய்ப்பு இருக்கலாம் என்று யோசிப்போம். இந்த சிறிய மாற்றம்தான் சரணாகதி. உண்மையை ஏற்றுக்கொள்வது. எல்லாவற்றையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. இது பலவீனம் அல்ல, இது முதிர்ச்சி. உறவுகளிலும் இதையே பார்க்கலாம். ஒரு கணவர் அலுவலக வேலை அழுத்தத்தோடு வீட்டிற்கு வருகிறார். அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போது மனைவி, என் மீது கோபமா? நான் என்ன தவறு செய்தேன் என்று உடனே முடிவு செய்துவிட்டால் தவறான புரிதல் உருவாகும். ஆனால் கொஞ்சம் இடம் கொடுத்தால், அமைதியாக, இன்று வேலை அதிகமாக இருந்ததா என்று கேட்டால், முழு உரையாடலின் திசையே மாறிவிடும். அன்பு முன்கூட்டியே முடிவு செய்யாது, புரிந்து கொள்ள முயற்சிக்கும். அகங்காரம் ஊகித்துவிடும். அன்பு கேட்டு புரிந்து கொள்ளும். அகங்காரம் உடனே எதிர்வினை காட்டும். அன்பு அமைதியாக பதிலளிக்கும். இந்த வித்தியாசம் மிகவும் நுட்பமானது. ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரியது. ஒரு மரத்தின் கிளையை நினைத்துப் பாருங்கள். பலத்த காற்று வீசும்போது இறுக்கமான கிளைதான் உடைந்து போகும். நெகிழ்வான கிளை வளைந்து கொடுக்கும். புயல் முடிந்த பிறகு மீண்டும் நேராக நிமிர்ந்து நிற்கும். அதேபோல வாழ்க்கையிலும் சவால்கள் வரும். அகங்காரம் இறுக்கமாக இருந்தால் நாம் உடைந்து போவோம். இதயம் நெகிழ்வாக இருந்தால் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்வோம். சரணாகதி என்றால் வாழ்க்கையிடம் எல்லாவற்றையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாதையோ, எல்லாவற்றையும் முன்கூட்டியே கணிக்க முடியாதையோ, ஆனால் நடப்பதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வது. இந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்தவுடன் மன அழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பலர் அன்பு என்றால் கட்டுப்படுத்துவது என்று நினைக்கிறார்கள். தினமும் என்னை அழைக்க வேண்டும், என்னுடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படையாக பார்த்தால் அன்பை போல தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அதன் பின்னால் இருப்பது பயம். பயம்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. அன்போ சுதந்திரத்தை உருவாக்குகிறது. ஒரு பட்டாம்பூச்சியை கற்பனை செய்து பாருங்கள். அதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் அது உயிரிழந்துவிடும். ஆனால் திறந்த உள்ளங்கையில் வைத்திருந்தால் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும். பிறகு அதன் விருப்பப்படி பறந்து செல்லும். அந்த அழகான தருணத்தை நீங்கள் மனநிறைவோடு ரசிக்க முடியும். அன்பு என்பது திறந்த உள்ளங்கை. அகங்காரம் என்பது இறுக மூடிய முஷ்டி. மூடிய முஷ்டிக்குள் எதுவும் வளர முடியாது. திறந்த உள்ளங்கையில்தான் வாழ்க்கை மலர முடியும். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. சரணாகதி என்றால் நமக்கென்று கருத்தே இருக்கக்கூடாது என்பதல்ல. எல்லைகளே இருக்கக்கூடாது என்பதல்ல. யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுமல்ல.
ஆரோக்கியமான எல்லைகள் மிகவும் அவசியம். ஆனால் அந்த எல்லைகள் அகங்காரத்திலிருந்து வரக்கூடாது. சுயமரியாதையிலிருந்து வர வேண்டும். இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சுயமரியாதை அமைதியாக இருக்கும். அகங்காரம் சத்தமாக இருக்கும். சுயமரியாதை தெளிவாக இருக்கும். அகங்காரம் எப்போதும் தற்காப்பு மனநிலையில் இருக்கும். சுயமரியாதை மன அமைதியை தரும். அகங்காரம் தொடர்ச்சியான மோதல்களை உருவாக்கும். இதை தினசரி வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? யாராவது பேசும்போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாக்குவாதம் வந்தால் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்னை நிரூபிக்கப் போகிறேனா அல்லது புரிந்து கொள்ளப் போகிறேனா? மற்றொரு கேள்வியையும் கேட்டுப் பாருங்கள். இந்தச் சூழ்நிலையில் உறவுதான் முக்கியமா அல்லது என்னுடைய அகங்காரம்தான் முக்கியமா? இந்த ஒரு கேள்வி மட்டும் எத்தனையோ தவறான புரிதல்களை தடுக்க முடியும். கொஞ்சம் நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள். கொஞ்சம் அமைதியோடு இருக்க பழகுங்கள். மன்னிக்கவும் யூத் என்று சொல்ல பயப்படாதீர்கள். நன்றியூத் என்று சொல்லும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்கள். இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் அகங்காரத்தை மெதுவாக மென்மையாக்கும். இதயத்தை திறக்கும். அன்பு இயற்கையாக பாய ஆரம்பிக்கும். அதனால்தான் அன்பு, அகங்காரம் மற்றும் சரணாகதி என்று சொல்லும்போது அது யாரிடமும் தோற்றுவிடுங்கள் என்று சொல்லும் தலைப்பு அல்ல. உங்களுடைய அகங்காரத்தோடு சண்டை போடுங்கள் என்றும் சொல்லவில்லை. அதை வெறுமனே கவனியுங்கள் என்பதைத்தான் சொல்கிறது. அது எப்போது எதிர்வினை காட்டுகிறது, எப்போது ஒப்பிடுகிறது, எப்போது பயப்படுகிறது என்பதை அமைதியாக பாருங்கள். விழிப்புணர்வு வந்தவுடன் அகங்காரம் மெதுவாக தனது வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். அகங்காரம் மென்மையடையும் இடத்தில் அன்பு இயற்கையாக மலர ஆரம்பிக்கும். அன்பு மலரும்போது சரணாகதி என்பது ஒரு முயற்சியாக இருக்காது. அது அமைதியான ஏற்றுக்கொள்ளுதலாக, ஆழமான புரிதலாக, இலகுவான வாழ்க்கை முறையாக மாறிவிடும். அதுதான் இந்த தலைப்பின் மிக முக்கியமான சாரம். உறவுகளில் அன்பு, லவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு உறவுகளில் அன்பு யூத். இந்த தலைப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் நெருக்கமானது. ஏனென்றால் உறவுகள் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வாழ முடியாது. குடும்ப உறவுகள், நட்பு, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் குழந்தை உறவு, அலுவலக சக ஊழியர்கள், உறவினர்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உறவுகளால்தான் நிரம்பியுள்ளது. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கிறது. நாம் உண்மையில் உறவுகளில் வாழ்கிறோமா அல்லது எதிர்பார்ப்புகளில்தான் வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு உறவு தொடங்கும்போது எல்லாமே மிகவும் அழகாக இருக்கும். நிறைய பேசுவோம், சிரிப்பு இருக்கும், ஆர்வம் இருக்கும், பாராட்டுகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு என்ன நடக்கிறது? எதிர்பார்ப்புகள் அதிகமாகின்றன, ஊகங்கள் அதிகமாகின்றன, உரையாடல்கள் குறைகின்றன, பாராட்டுகள் குறைகின்றன, குறைகள் மட்டும் அதிகமாகின்றன. அப்போது நாம் என்ன சொல்வோம்? அவர் மாறிவிட்டார் ஹூட். அவள் பழைய மாதிரி இல்லை ஹூட். ஆனால் உண்மையில் மாறியது யார்? உறவா அல்லது நாம் பார்க்கும் பார்வையா? இந்த தலைப்பு சொல்லும் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு உறவு நீண்ட காலம் நிலைத்திருக்க அன்பு மட்டும் போதாது. விழிப்புணர்வும் வேண்டும், புரிதலும் வேண்டும், சுதந்திரமும் வேண்டும். ஒரு பூந்தொட்டியின் உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு பூச்செடியை வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறீர்கள்.
தினமும் தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். சூரிய ஒளி கிடைக்கிறதா என்று கவனிக்கிறீர்கள். காய்ந்த இலைகளை அகற்றுகிறீர்கள். அப்போதுதான் அந்தச் செடி ஆரோக்கியமாக வளரும். ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றினாலும் பிரச்சனை. தண்ணீரை ஊற்றாமல் இருந்தாலும் பிரச்சனை. உறவுகளும் அப்படித்தான். அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் காயப்படுத்தும். முழுமையான அலட்சியமும் காயப்படுத்தும். சமநிலைதான் முக்கியம். பலர் அன்பு என்றால் சொந்தமாக்குவது என்று நினைக்கிறார்கள். நீ எனக்கு மட்டும்தான் ஹூட். என்னை விட வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஹூட். எனக்கு பிடித்த மாதிரிதான் நீ இருக்க வேண்டும் ஹூட். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் முதலில் அக்கறை போல தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அதன் பின்னால் இருப்பது பயம். பயம்தான் சொந்தமாக்கும் எண்ணத்தை உருவாக்குகிறது. அன்போ சுதந்திரத்தை உருவாக்குகிறது. ஒரு பறவையை கற்பனை செய்து பாருங்கள். அதை ஒரு தங்கக் கூண்டில் வைத்திருக்கிறீர்கள். நல்ல உணவும் கொடுக்கிறீர்கள். பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை. அதற்கு வானம் வேண்டும். பறக்கும் சுதந்திரம் வேண்டும். அதேபோல உறவுகளில் நம்பிக்கை இருந்தால்தான் நெருக்கம் வளர முடியும். கட்டுப்பாடு இருந்தால் இடைவெளிதான் அதிகமாகும். இன்னொரு அன்றாட உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கணவர் அலுவலகத்தில் தொடர்ந்து கூட்டங்களில் இருக்கிறார். அவரால் கைபேசியை எடுக்க முடியவில்லை. உடனே மனைவியின் மனம் என்ன கதையை உருவாக்குகிறது? என்னைத் தவிர்க்கிறாரோ? வேறு யாரிடமாவது பேசிக் கொண்டிருக்கிறாரோ? இவை எல்லாமே ஊகங்கள். ஆனால் மாலையில் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அமைதியாக, இன்று வேலை அழுத்தம் அதிகமாக இருந்ததா என்று கேட்டால் முழு கதையும் மாறிவிடும். உரையாடல் இருக்கும் இடத்தில் தவறான புரிதல்கள் குறையும். அமைதி மட்டுமே இருக்கும் இடத்தில் கற்பனைகள் அதிகமாகும். பல உறவுகளில் பிரச்சனைகள் உண்மையில் இல்லை, நம்முடைய கற்பனையில்தான் உருவாகின்றன. அன்பு என்றால் கேட்டு புரிந்து கொள்வது. பேச கற்றுக்கொண்டோம். ஆனால் கேட்க கற்றுக்கொண்டோமா? யாராவது தங்களுடைய பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். உடனே தீர்வு சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு தீர்வு தேவையில்லை. முழு மனதோடு கேட்கும் ஒருவர் மட்டும் போதும். அதுவும் அன்புதான். ஒரு குழந்தை பள்ளியிலிருந்து வந்து, இன்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று சொன்னால் உடனே நீதான் ஏதாவது தவறு செய்திருப்பாயோ என்று சொல்லாமல், என்ன நடந்தது என்று அமைதியாக கேட்டால் அந்த குழந்தையின் மனதில் உருவாகும் உணர்வு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அன்பு அறிவுரையில் இல்லை, இருப்பில்தான் இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீண்ட நாட்கள் சென்ற பிறகு உறவுகளில் பாராட்டுகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கின்றன. ஆரம்பத்தில் நன்றி யூத், அருமையாக இருந்தது யூத், நீ செய்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது யூத் என்று சொல்லுவோம். ஆண்டுகள் செல்லச் செல்ல அந்த வார்த்தைகள் குறைந்துவிடும். எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். ஆனால் பாராட்டு என்பது ஒரு உறவின் உயிர்காற்று. ஒரு சிறிய நன்றியூட், ஒரு உண்மையான புன்னகை, ஒரு மனதார பாராட்டு, இவை எல்லாமே உறவுகளை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தினமும் அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள். மிகவும் உழைக்கிறீர்கள். வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு உங்களுடைய முயற்சியை யாரும் கவனிக்கவில்லை என்றால் சில நாட்களுக்குப் பிறகு எப்படி உணர்வீர்கள்? வெறுமையாக. அதே உணர்வுதான் மற்றவர்களுக்கும் இருக்கும். அதனால்தான் அன்பு என்பது
பாராட்டை வெளிப்படுத்த தெரிந்திருப்பது. அதை மற்றவர் புரிந்து கொள்வார் என்று மட்டும் எதிர்பார்ப்பது அல்ல. இந்த தலைப்பு மன்னிப்பை பற்றியும் மறைமுகமாக சிந்திக்க வைக்கிறது. யாருமே முழுமையானவர்கள் அல்ல. நாமும் தவறு செய்வோம். மற்றவர்களும் தவறு செய்வார்கள். ஒரு உறவில் 2 பேரும் மதிப்பெண் பட்டியல் வைத்துக்கொண்டு, கடந்த வருடம் நீ இதைச் சொன்னாயோ, 3 மாதங்களுக்கு முன்பு நீ அப்படி செய்தாயோ என்று பழைய கோப்புகளைத் திறக்க ஆரம்பித்தால் அமைதி மறைந்துவிடும். மன்னிப்பு என்றால் எல்லாவற்றையும் மறந்துவிடுவது அல்ல. அதில் இருந்து கற்றுக்கொண்டு அந்த மனச்சுமையை விடுவது. ஒரு கனமான பையை தினமும் தூக்கிக் கொண்டு நடந்தால் சோர்வுதான் வரும். பழைய காயங்களும் அப்படித்தான். அவற்றை விடும்போதுதான் மனம் லேசாகும். இன்னொரு அழகான உதாரணம். 2 பேர் சேர்ந்து நடனம் ஆடுகிறார்கள். அந்த நடனம் அழகாக இருக்க வேண்டுமென்றால் இருவரும் ஒரே தாளத்தை உணர வேண்டும். ஒருவர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தினால் அது அழகான நடனமாக இருக்காது. உறவுகளும் அப்படித்தான். சில நேரங்களில் விட்டுக் கொடுத்தல் வேண்டும். சரியான நேரம் வேண்டும். மரியாதை வேண்டும். இடைவெளி வேண்டும். நம்பிக்கை வேண்டும். இவை எல்லாம் சேர்ந்தால்தான் இணக்கம் உருவாகும். அன்பு என்றால் யாரையும் மாற்றுவது அல்ல. அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் பயணத்தில் அவர்களுடன் துணையாக இருப்பது. ஒரு தோட்டக்காரர் பூவை இழுத்து வளர்க்க மாட்டார். அதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவார். அதேபோல உறவுகளிலும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பான சூழலை உருவாக்கினால் இருவரும் இயற்கையாகவே வளர ஆரம்பிப்பார்கள். இதை தினசரி வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு குடும்பத்தினருடன் மனதார பேசுங்கள். யாராவது பேசும்போது இடையில் குறுக்கிடாதீர்கள். தினமும் குறைந்தபட்சம் ஒருவரையாவது மனதார பாராட்டுங்கள். சிறிய தவறான புரிதல்களை உடனே தெளிவுபடுத்துங்கள். மன்னிக்கவும் யூத் என்று சொல்ல அகங்காரப்படாதீர்கள். நன்றியூத் என்று சொல்ல தாமதிக்காதீர்கள். சில புன்னகைகளைப் பகிருங்கள். சில அமைதியான தருணங்களையும் பகிருங்கள். ஏனென்றால் சில உறவுகள் வார்த்தைகளால் வலுப்பெறுவதில்லை, அமைதியான இருப்பால்தான் வலுவாகின்றன. அதனால்தான் உறவுகளில் அன்பு என்று சொல்லும்போது அது ஒரு முழுமையான உறவை உருவாக்கும் சூத்திரம் அல்ல. உறவுகளில் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு அழைப்பு. எதிர்பார்ப்புகளை கவனிப்பது, ஊகங்களை குறைப்பது, உரையாடலை மேம்படுத்துவது, பாராட்டுகளை வெளிப்படுத்துவது, மன்னிப்பை பழகுவது, சுதந்திரத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையே சமநிலையை உருவாக்குவது. இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் உறவுகளை ஆழமாக மாற்றுகின்றன. அப்போது அன்பு என்பது ஒரு கணநேர உணர்ச்சியாக மட்டும் இல்லாமல் தினமும் வாழப்படும் ஒரு பழக்கமாக, அமைதியான துணையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணமாக மாறிவிடும். அதுதான் இந்த தலைப்பின் மிக முக்கியமான சாரம். கேள்விகளும் பதில்களும், questions and answers. இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு கேள்விகளும் பதில்களும். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு கருத்தை மட்டும் விளக்கும் பகுதி அல்ல. நம்முடைய மனதில் இயற்கையாக எழும் சந்தேகங்களை அமைதியாக ஆராயும் ஒரு சிந்தனை பயணம். அன்பைப் பற்றி பேசும்போது, தியானத்தைப் பற்றி பேசும்போது, பக்தியைப் பற்றி பேசும்போது, அகங்காரத்தைப் பற்றி பேசும்போது கேள்விகள் வருவது மிகவும் இயல்பானது. உண்மையில் சரியான கேள்விகளைக் கேட்பதே ஒரு ஆழமான பயணத்தின் முதல் படி. ஒரு பொதுவான கேள்வி என்னவென்றால், அன்பு என்றால் என்ன? அது ஒரு உணர்வா அல்லது ஒரு முடிவா? நம்முடைய வாழ்க்கையில் சில உணர்வுகள் மிகவும் வேகமாக வருகின்றன. அதே வேகத்தில் மறைந்தும் விடுகின்றன.
இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாளை சோகமாக இருக்கலாம். இன்று ஒருவர் மீது அதிகமான பாசம் இருக்கும். ஒரு சிறிய தவறான புரிதல் வந்தவுடன் அந்த உணர்வு மாறிவிடலாம். அப்படியானால் அது நிலையான அன்பா அல்லது தற்காலிகமான ஒரு உணர்ச்சியா? இந்த தலைப்பு நம்மை யோசிக்க வைக்கிறது. உணர்வுகள் வரும், போகும். ஆனால் அன்பு என்பது அதைவிட ஆழமானது. அது ஒரு குணம். இதயம் திறந்த நிலையில் இருக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இன்னொரு கேள்வி. நான் ஒருவரை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அதே அளவுக்கு அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை. அப்போது என்ன செய்வது? இது பலருடைய உண்மையான கேள்வி. இந்தச் சூழ்நிலையில் முதலில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்முடைய அன்பு எதிர்பார்ப்புகளோடு கலந்துவிட்டதா? அல்லது அது உண்மையான அக்கறையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது எளிதல்ல. நேர்மையாக நம்மை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாராட்டை எதிர்பார்ப்பது மனித இயல்பு. அக்கறையை எதிர்பார்ப்பதும் மனித இயல்புதான். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி முழுவதும் மற்றொருவரின் நடத்தையை மட்டுமே சார்ந்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்காது. அதனால்தான் முதலில் நம்முடைய உள்ளார்ந்த சமநிலையை உருவாக்குவது முக்கியம். இன்னொரு கேள்வி. பொறாமை வந்தால் என்ன செய்வது? பொறாமை என்பது தவறான உணர்வு என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை அடக்கவும் தேவையில்லை. அதை கவனியுங்கள். அந்த பொறாமை எங்கிருந்து வருகிறது? ஒப்பீட்டிலிருந்து வருகிறதா? பயத்திலிருந்து வருகிறதா? பாதுகாப்பின்மையிலிருந்து வருகிறதா? அதன் காரணத்தை புரிந்து கொண்டவுடன் அந்த உணர்வின் வலிமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு இருண்ட அறையை கற்பனை செய்து பாருங்கள். அந்த இருளோடு சண்டை போட முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டால் இருள் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல விழிப்புணர்வுதான் நம்முடைய மனதின் விளக்கு. இன்னொரு சந்தேகம். மன்னிப்பது என்றால் நடந்ததை மறந்துவிட வேண்டும் என்பதா? இல்லை. மன்னிப்பு என்பது நினைவுகளை அழித்து விடுவது அல்ல. அந்த வலியை வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டு செல்லாமல் அதை விட்டுவிடுவது. ஒரு கனமான சூட்கேஸை தினமும் தூக்கிக் கொண்டு நடந்தால் எப்படி சோர்வாகி விடுகிறோமோ அதேபோல பழைய கோபங்களும் நம்முடைய சக்தியை மெதுவாக உறிஞ்சிக் கொண்டே இருக்கும். அவற்றை விட்டுவிட்டால் முதலில் பலன் அடைவது நாம் தான். அடுத்த கேள்வி. அன்பு செய்தால் காயப்படாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் யாராலும் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒரு உறவு என்றால் இரண்டு மனிதர்கள். இருவருக்கும் உணர்வுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அதனால் காயப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு வளரும்போது அந்தக் காயம் நிரந்தரமான காயமாக இருக்காது. அது ஒரு பாடமாக மாறிவிடும். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்ளும்போது பலமுறை கீழே விழும். அதற்காக இனிமேல் சைக்கிள் ஓட்ட மாட்டேன் குட் என்று முடிவு செய்யாது. மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும். வாழ்க்கையும் அப்படித்தான். இன்னொரு பொதுவான கேள்வி. தியானம் செய்தால் எண்ணங்கள் முழுவதும் நின்றுவிடுமா? பலர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எண்ணங்களை நிறுத்துவதுதான் தியானத்தின் நோக்கம் அல்ல. அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். ஒரு பேருந்து நிலையத்தில் அமர்ந்து வரும் பேருந்துகளை பார்ப்பது போல ஒவ்வொரு பேருந்திலும் ஏற வேண்டிய அவசியமில்லை. அதேபோல ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடர வேண்டியதில்லை. அதை கவனித்தாலே போதும். மெதுவாக மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி. அகங்காரம் முழுவதுமாக மறைந்துவிடுமா? தினசரி வாழ்க்கையில்
அகங்காரத்தை கவனிப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம். என்னிடம் அகங்காரம் இருக்கிறது என்பதை உணர்வதே விழிப்புணர்வு. அதை வலுக்கட்டாயமாக நீக்க முயன்றால் அது வேறு வடிவத்தில் மீண்டும் வந்து நிற்கும். ஆனால் அதை கவனிக்க ஆரம்பித்தால் அதன் வலிமை மெதுவாக குறையும். ஒரு பலூனை கற்பனை செய்து பாருங்கள். அதிலிருக்கும் காற்றை மெதுவாக வெளியே விட்டால் அது மென்மையாகிவிடும். அதேபோல அகங்காரமும் விழிப்புணர்வுதான் அதன் காற்றை மெதுவாக வெளியே விடும் செயல்முறை. இன்னொரு கேள்வி, உண்மையான அன்பிற்கு தியாகம் அவசியமா? தியாகம் பிறகு மனக்கசப்பை உருவாக்கக் கூடாது. உனக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று பின்னாளில் குறை சொல்ல ஆரம்பித்தால் அது ஆரோக்கியமான அன்பு அல்ல. உண்மையான அன்பில் பகிர்ந்து கொள்ளும் மனம் இருக்கும், புரிதல் இருக்கும், சில நேரங்களில் விட்டுக் கொடுத்தலும் இருக்கும். ஆனால் அது மனதிலிருந்து வரவேண்டும், கட்டாயத்திலிருந்து வரக்கூடாது. ஒரு எளிய உதாரணம். ஒரு நண்பர் உங்களிடம் உதவி கேட்கிறார். உங்களால் முடிந்தால் மனதார உதவி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் நேர்மையாகச் சொல்லுங்கள். வெளியில் சரி என்று சொல்லிவிட்டு பிறகு உள்ளுக்குள் கோபப்படுவதை விட நேர்மையாக முடியாது என்று சொல்வதே சிறந்தது. ஏனென்றால் அன்பிற்கு நேர்மை மிகவும் முக்கியம். இன்னொரு சந்தேகம், சுய அன்பு என்றால் சுயநலமா? இல்லை. விமானத்தில் பயணம் செய்யும்போது ஒரு அறிவிப்பை கேட்டிருப்பீர்கள். முதலில் உங்களுடைய ஆக்சிஜன் முகமூடியை அணிந்து கொள்ளுங்கள். அதற்குப் பிறகு குழந்தைக்கு உதவுங்கள். ஏன்? ஏனென்றால் நீங்கள் பாதுகாப்பாக இல்லை என்றால் மற்றவருக்கும் உதவ முடியாது. அதேபோல நாமே மனதளவில் சோர்வாக இருந்தால் அன்பை பகிர்வது மிகவும் கடினமாகிவிடும். அதனால் சுய அக்கறை என்பது சுயநலம் அல்ல, அது சமநிலை. இந்த கேள்விகளும் பதில்களும் என்ற பகுதியின் மிகப்பெரிய அழகு என்னவென்றால், இது தயாராக இருக்கும் பதில்களை நமக்கு கொடுக்க முயற்சி செய்யவில்லை. அதற்குப் பதிலாக ஒவ்வொரு கேள்வியும் நம்மை நமக்குள் பார்க்க வைக்கிறது. நான் எதற்காக பயப்படுகிறேன்? நான் எதை எதிர்பார்க்கிறேன்? நான் உண்மையாகக் கேட்கிறேனா? அல்லது என்னை நிரூபிக்க முயற்சி செய்கிறேனா? நான் உண்மையாக அன்பு செய்கிறேனா? அல்லது கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறேனா? இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்கு நாமே கேட்க ஆரம்பித்தால் பதில்கள் வெளியில் இருந்து வராது, மெதுவாக நம்முடைய அனுபவங்களிலிருந்தே பிறக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் இந்த தலைப்பின் மிக முக்கியமான சாரம் சரியான கேள்விகளைக் கேட்பது. ஏனென்றால் ஒவ்வொரு உண்மையான கேள்வியும் நம்முடைய விழிப்புணர்வை இன்னும் ஆழமாக்குகிறது. விழிப்புணர்வு ஆழமடையும் போது பயம் குறைகிறது. பயம் குறையும் இடத்தில் அகங்காரம் மென்மையடைகிறது. அகங்காரம் மென்மையடையும் இடத்தில் அன்பு இயற்கையாக மலர ஆரம்பிக்கிறது. அந்த அன்புதான் அமைதிக்கும் புரிதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் அர்த்தமுள்ள உறவுகளுக்கும் உறுதியான அடித்தளமாக மாறுகிறது. அதுதான் இந்த கேள்விகளும் பதில்களும் என்ற தலைப்பின் மிக முக்கியமான சாரம். முடிவுரை, கன்க்ளூஷன். இப்போது நாம் பார்க்கப் போகும் கடைசி தலைப்பு முடிவுரை. இந்த முழு பயணத்தையும் நாம் ஒன்றாக கடந்து வந்தோம். அன்பு என்றால் என்ன? தியானத்திற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பு என்ன? பக்தி எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுகிறது? அகங்காரம் எப்படி உறவுகளை பாதிக்கிறது? சரணாகதி என்றால் உண்மையில் என்ன? உறவுகளில் அன்பு எப்படி வளர்கிறது? கேள்விகள் மூலமாக நம்மை நாமே எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு தலைப்பிலும் நிதானமாக சிந்தித்துப் பார்த்தோம். ஆனால்
இந்த முடிவுரை வெறும் சுருக்கம் அல்ல. இது ஒரு நினைவூட்டல். நாம் கேட்ட கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழலாம் என்பதற்கான ஒரு சிந்தனை. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். நாம் எல்லோரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத் தேடுகிறோம், அமைதியைத் தேடுகிறோம், நல்ல உறவுகளைத் தேடுகிறோம், பாராட்டைத் தேடுகிறோம், அன்பைத் தேடுகிறோம். ஆனால் பல நேரங்களில் இவை அனைத்தையும் வெளியில் மட்டுமே தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர் வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வேலை கிடைத்தால் நான் முழுமையடைவேன். இந்தச் சூழ்நிலை மாறினால் என்னுடைய வாழ்க்கை அருமையாகிவிடும் என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஆடியோபுக்கின் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், வெளியில் நடக்கும் விஷயங்கள் முக்கியம்தான், ஆனால் உள்ளே நடக்கும் மாற்றங்கள்தான் நிலையானவை. ஒரு அறையை கற்பனை செய்து பாருங்கள். அதற்குள் அழகான பொருட்கள் இருக்கலாம், விலை உயர்ந்த அலங்காரங்கள் இருக்கலாம். ஆனால் விளக்கு எரியவில்லை என்றால் எல்லாமே இருட்டாகத்தான் தெரியும். ஒரு விளக்கை ஏற்றியவுடன் அந்த அறையின் அழகு முழுவதும் வெளிப்படும். அதேபோல விழிப்புணர்வுதான் நம்முடைய வாழ்க்கையின் விளக்கு. அந்த வெளிச்சத்தில் இயற்கையாக தெரியும் அழகுதான் அன்பு. விழிப்புணர்வு இல்லாமல் அன்பை முழுமையாக புரிந்து கொள்வது கடினம். தியானம் விழிப்புணர்வை வளர்க்கிறது. பக்தி இதயத்தை திறக்கிறது. சரணாகதி மனச்சுமையை குறைக்கிறது. உறவுகள் புரிதலை ஆழப்படுத்துகின்றன. இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்தவை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்தால் நாம் எப்போதும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலை அலாரம், அலுவலகம், கூட்டங்கள், போக்குவரத்து, கைபேசி, சமூக வலைத்தளங்கள், பொறுப்புகள், இரவு சோர்வு, மறுநாள் மீண்டும் அதே சுழற்சி. இந்த வேகத்தில் பல நேரங்களில் வாழ்க்கையை வாழ்வதை விட வெறும் உயிர் வாழ்வதிலேயே அதிக நேரம் செலவிடுகிறோம். இந்த முடிவுரை ஒரு எளிய அழைப்பை விடுக்கிறது. கொஞ்சம் மெதுவாக நடக்கத் தொடங்குங்கள். கொஞ்சம் கவனிக்கத் தொடங்குங்கள். கொஞ்சம் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். கொஞ்சம் அதிகமாக புன்னகையுங்கள். கொஞ்சம் மனதாரக் கேளுங்கள். இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் பெரிய மாற்றங்களின் முதல் விதைகள். ஒரு சிறிய விதையை பாருங்கள். அது மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் அதை நல்ல மண்ணில் விதைத்து தண்ணீர் ஊற்றி பொறுமையாக காத்திருந்தால் அதே விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அதேபோல நம்முடைய அன்றாட சிறிய பழக்கங்கள். காலையில் 5 நிமிட அமைதி, ஒரு மனதாரச் சொல்லப்படும் நன்றியு, ஒரு உண்மையான மன்னிக்கவும், தீர்ப்பு இல்லாமல் ஒருவரைக் கேட்பது, ஒரு புன்னகை, ஒரு நன்றியுணர்வு. இந்தச் சிறிய விதைகள்தான் நாளை ஆழமான உறவுகளாகவும் அமைதியான மனமாகவும் மலர ஆரம்பிக்கும். பலர் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய சம்பவத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாற்றுவது தினமும் எடுக்கப்படும் சிறிய முடிவுகள்தான். இன்று கொஞ்சம் அமைதியாக பதில் சொல்வது, இன்று அகங்காரத்தை கொஞ்சம் கவனிப்பது, இன்று ஒருவரை முழு கவனத்தோடு கேட்பது, இன்று நம்மை நாமே கொஞ்சம் அன்போடு நடத்துவது. இவை எல்லாம் மிகச் சிறிய விஷயங்களாகத் தோன்றலாம். ஆனால் அவற்றின் தாக்கம் மிகவும் ஆழமானது. ஒரு ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். தண்ணீர் மிகவும் அலைபாய்ந்தால் அதில் எந்த பிரதிபலிப்பும் தெளிவாகத் தெரியாது. ஆனால் தண்ணீர் அமைதியானவுடன் வானமும் மேகங்களும் நட்சத்திரங்களும்
அழகாக அதில் பிரதிபலிக்கும். நம்முடைய மனமும் அப்படித்தான். மனம் அமைதியானவுடன் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது தேவையில்லாத சண்டைகள் குறையும், ஒப்பீடுகள் குறையும், பயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும், அன்பு இயற்கையாகவே அதிகரிக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அன்பு என்றால் முழுமையான மனிதராக மாறிவிடுவது அல்ல. முழுமையான உறவு என்பதும் இல்லை, முழுமையான மனிதர் என்பதும் இல்லை. ஆனால் வளர்ச்சி இருக்கிறது, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளும் ஒரு புதிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால்தான் ஒருநாள் கோபம் வந்துவிட்டால் அதற்காக குற்ற உணர்வில் மூழ்க வேண்டிய அவசியமில்லை. அதை கவனியுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு அமைதியாக முன்னேறுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம். அன்பும் ஒரு தொடர்ச்சியான பயணம்தான். தியானமும் ஒரு தொடர்ச்சியான பயணம்தான். விழிப்புணர்வும் ஒரு தொடர்ச்சியான பயணம்தான். ஒரு இசைக்கலைஞர் தினமும் பயிற்சி செய்வது போல, ஒரு விளையாட்டு வீரர் தினமும் பயிற்சி மேற்கொள்வது போல, நம்முடைய இதயத்திற்கும் தினமும் பயிற்சி தேவை. பொறுமையை பயிற்சி செய்ய வேண்டும், கேட்டு புரிந்து கொள்வதை பயிற்சி செய்ய வேண்டும், கருணையை பயிற்சி செய்ய வேண்டும், நன்றியுணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். இந்தச் சிறிய பயிற்சிகளை தினமும் தொடர்ச்சியாகச் செய்யும்போதுதான் அவை நம்முடைய இயல்பான குணமாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஆடியோ புக்கில் நாம் புரிந்து கொண்ட மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், அன்பு என்பது வெளியில் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது நம்முடைய உள்ளத்தில் வளர வேண்டிய ஒரு குணம். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதை யாரிடமிருந்தும் கடன் வாங்க முடியாது. ஆனால் விழிப்புணர்வு, நேர்மை, பணிவு, தியானம், பக்தி, புரிதல் இவற்றின் வழியாக அந்த அன்பை நம்முள் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். ஒரே நாளில் எல்லாமே மாறிவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு பூ ஒரே இரவில் மலராது. ஒரு மரம் ஒரே இரவில் வளராது. அதேபோல இதயத்தின் மாற்றத்திற்கும் நேரம் தேவை, பொறுமை தேவை, நம்பிக்கை தேவை, தொடர்ச்சியான முயற்சி தேவை. அதனால்தான் இந்த முடிவுரை சொல்ல வரும் இறுதி சாரம் என்னவென்றால், அன்பு என்பது ஒரு இலக்கு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் வாழப்படும் ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு வாழ்வது, கொஞ்சம் அகங்காரத்தை கவனிப்பது, கொஞ்சம் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது, கொஞ்சம் அதிக சுதந்திரத்தை கொடுப்பது, கொஞ்சம் உண்மையான மனதோடு உறவுகளை பேணுவது. இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் ஒரு நாள் நம்முடைய முழு வாழ்க்கையையும் அமைதியானதாக, அன்பு நிறைந்ததாக, அர்த்தமுள்ள ஒரு அழகான பயணமாக மாற்றிவிடும். அதுதான் இந்த முடிவுரை சொல்ல வரும் மிக முக்கியமான சாரம். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி பாத் ஆப் லவ் புத்தகத்தில் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் வாழ்க்கை உதாரணங்களோடும் ஒன்றாக புரிந்து கொண்டோம். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அதில் இருக்கும் ஒரு கருத்தையாவது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஏனென்றால் உண்மையான மாற்றம் படிப்பதாலோ கேட்பதாலோ மட்டும் வராது, வாழ்ந்து பார்க்கும்போதுதான் வருகிறது. மீண்டும் ஒரு புதிய ஆடியோ புக்கில் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. Thank you. Bye bye.